ஓம் சாந்தி. உன்னுடைய பார்வை ஒளியை பொழிந்தால் ஒவ்வொரு கணமும் இந்த ஆத்மாவை மணக்க செய்கிறது. உன்னுடைய ஒரு தரிசனம் இதயத்தில் கலந்துவிட்டால் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னுடைய பெயரே வருகிறது. உன்னுடைய நினைவுகளில் நான் பெற்ற அமைதி உன்னுடன் இந்த மனம் புன்னகைத்தது. என்னுடைய ஒவ்வொரு வலியையும் நீ அகற்றிவிட்டாய். அன்பின் நதி என்னுள் நிரம்பிவிட்டது. வானத்திலிருந்து அமிர்தத்தின் துளிகள் பொழிகின்றன. இதயத்தில் அந்த இனிய முரளியின் மெட்டு ஒலிக்கிறது. இனிய வாணி, இனிய மதுவன், இந்த மழை எப்போதும் பாபா, உன்னுடைய பாடல்களின் மழை. உன்னுடைய நினைவுகளில் நான் மூழ்கிவிட்டோம். உன்னுடைய கரங்களை நான் இருக்க பிடித்து கொண்டேன். வானத்திலிருந்து அமிர்தத்தின் துளிகள் பொழிகின்றன. ஒவ்வொரு கணமும் என்னுடைய இதயம் ஆடுகிறது. உன்னுடைய அன்பில் இந்த பாடல்களை பாடுகிறேன். ஒவ்வொரு நொடியும் நீ அமைதியை தந்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய எண்ணங்களில் நான் தொலைந்து போகிறேன். உன்னுடைய அன்பின் இந்த காலம் மிகவும் இனிமையானது. மனதில் உன்னுடைய கதையே குடிக்கொண்டிருக்கிறது. அமிர்தத்தின் ஓடை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இனிய சங்கமத்தின் அலைகள் எழுகின்றன. வானத்திலிருந்து பொழிகின்றது. என்ன பொழிகிறது? வானத்திலிருந்து அமிர்தத்தின் துளிகள் பொழிகின்றன. சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு முறை கீழே விழுந்து விட்டேன். அப்ப பாருங்க, சைக்கிள் ஒரு தடவை இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும் போது ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இங்க காயம் ஏற்பட்டுடுச்சு. லேசான எலும்பு முறிவு. நாங்க அங்க இங்கேயும் சுத்திட்டே இருந்தோம். இப்படிதான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போதான் இது எழுதப்பட்டிருக்கு இந்த பாட்டு. வானத்திலிருந்து அமிர்தத்தின் துளிகள் பொழியுது. இதயத்துல அந்த இனிய முரளியினுடைய மெட்டு ஒலிக்குது. அப்போ இந்த வழியை என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஓபிடியில ஒரு நோயாளி இப்போதான் என்னுடைய வலி மறைஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. அவருக்கு ஏதோ ஒரு வலி இருந்திருக்கும். அப்போதான் ஒரு வரிய சிட்டு காகிதத்துல எழுதினேன். என்னுடைய ஒவ்வொரு வலியையும் நீ அகற்றி விட்டாய். அன்பின் நதி என்னுள் நிரம்பி விட்டது. இந்த மாதிரி முரளியினுடைய மெட்டு ஒலிச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த பாட்டு எதுக்காகனா, பாபா கிட்ட நம்ம எப்படியெல்லாம் என்னென்ன அனுபவங்கள் செய்யறோம் அப்படிங்கறது இந்த பாட்டு மூலமா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னைக்கு முரளி 3, 4, 12. முதல் கேள்வி என்னன்னா, பேஃபிகர் பாட்ஷான்னு யார சொல்றோம்? பதில், தன்னுடைய அனைத்து கவலைகளையும் தந்தையிடம் ஒப்படைத்து பரமாத்மா பெற்றவற்றின் பெருமையில் வாழ்பவரே பேஃபிகர் பாட்ஷா. கவலையற்ற வாழ்க்கையின் முக்கிய அடையாளம் என்ன? நெற்றியில் ஆத்ம ஜோதி பிரகாசம், முகத்தில் மகிழ்ச்சி, மனதில் லேசான உணர்வு. அதனால அடிப்படை பயிற்சி நான் ஆத்மா. ஆத்மாவின் 5 வடிவங்கள்: ஜோதி, பிந்து, விதை, நட்சத்திரம், வைரம். இது எல்லாமே, அதாவது இத 5 டைம் நீங்க சொல்லணும். எதை சொல்லணும்? ஜோதி, பிந்து, விதை, நட்சத்திரம், வைரம். 5 வார்த்தைகள் இருக்கிறதுனால ஒவ்வொன்றையும் 5 டைம் நம்ம சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜோதின்னு சொல்லும் போது இங்க ஒரு ஜோதி எரியுது. அதன் ஒளி உடல் முழுசும் பரவுதுன்னு அனுபவம் பண்ணணும். இது முதல் பயிற்சி. இரண்டாவது பிந்து. நான் ஒரு பிந்து. உடலின் அனைத்து சேமிக்கப்பட்ட சக்தியும் இந்த பிந்துவுல அடங்கி இருக்கு. மூன்றாவது விதை. நான் சைத்தன்ய விதை. சைத்தன்யம், விழிப்புணர்வு, உயிர்த்தன்மை இந்த விதையிலிருந்து உடல் முழுவதும் பரவுது. நட்சத்திரத்தின் ஒளி உடல் முழுவதும் பரவுது. அடுத்து வைரம். வைரம் என்ன செய்யுது? வைரத்தின் ஒளி, வைரத்தின் பிரகாசம், அதாவது வைரம் ஜொலிச்சிட்டு இருக்கு. என்னுடைய ஒளி உடல் முழுவதும் பரவுது. ஃபர்ஸ்ட் ஜோதி, அப்புறம் நான் பிந்து, இங்க பிரகாசிக்கிறேன். நான் விதை, சைத்தன்யமா இருக்கேன். இந்த வாக்கியத்தை முழுமையாக்கி கொள்ளணும். நான் ஆத்மா, அதுக்கப்புறம் விசேஷங்களை சேர்க்கலாம். நான் சூட்சுமமானவன், நான் சக்தி வாய்ந்தவன். அதை நடுவுல சேர்க்க கூடாது. அது அப்படியே வைச்சிருக்கணும். கலப்படம் இல்லாத சுத்தமான ஆசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி இருக்கோ அப்படியே. நான் ஆத்மா. இந்த பயிற்சி தான் ஒரே பயிற்சி. 500 வரை முடிஞ்சிருச்சுன்னா இப்போ அதை இன்னும் முன்னாடி கொண்டுட்டு வரணும். 1000, 500 வரை எல்லாருக்கும் நடக்குது. இப்போ என்ன செய்யணும்? அதை முன்னேற்றம் பண்ணணும். 1000 வரைக்கும் கொண்டுட்டு வரணும். ஆனா அதுக்காக ரொம்ப கவனம் கொடுக்கணும். இங்கேயும் அங்கேயும் மனசு அலைஞ்சு திரியக்கூடாது. இந்த சாதாரண மிகவும் ரகசியமானது இந்த சாதனை. மனது எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருந்தாலும், மொபைல பார்த்துட்டு இருந்தாலும், பேசிட்டு இருந்தாலும் உள்ள ஒரே ஒரு மெட்டு ஒலிக்கணும். ஒரே ஒரு சாதனை. அது என்னது?
நான் ஆத்மா. ஜோதி, பிந்து, விதை, நட்சத்திரம், வைரம். சில நேரம் வைரத்தை பார்க்கணும், சில நேரம் ஜோதி, சில நேரம் பிந்து, விதை, நட்சத்திரம். ஓகே, நட்சத்திரத்தின் ஒளி உடல் முழுசும் பரவுது, வைரம் ஜொலிக்குது. பலவிதமான வேறுபட்ட காட்சிப்படுத்துதல்கள் செஞ்சு பார்க்கணும். நெற்றியில் ஆத்ம ஜோதியின் பிரகாசம், முகத்தில் மகிழ்ச்சி. எல்லாமே உங்களுடையது. இந்த உடல் உங்களுடையது. மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள், நேரம், சேவை, வாழ்க்கை, சுவாசம், சங்கல்பம், கர்மம், உறவுகள், வெற்றி, தோல்வி, எல்லாமே இது உங்களுடையது பாபா. இதுல புதுசு புதுசா சேர்த்துட்டே போகணும். என்னுடையது எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே மாத்தி ஒப்படைக்கணும். கவலையற்றவரா மாறுறதுக்கான எளிய முறை என்ன? வரம்புடைய என்னுடையத உன்னுடையதுன்னு மாத்திடணும். எல்லாத்தையும் அப்பா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடணும். சரணாகதி. 5வது, என்னுடையதுங்கிறதுல இருந்து உன்னுடையது மாறுறதுக்கான வாழ்க்கையில என்ன தாக்கம் ஏற்படுது? கவலை, சுமை, கேள்விகள் எல்லாமே முடிவடைஞ்சு வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா லேசா மாறுது. கவலை, சுமை, கேள்விகள். இன்னைக்கு காலையிலான சாக்கார முரளி, எந்த விருப்பமும் வைத்துக் கொள்ளாதீர்கள், எந்த ஆசையையும் வச்சுக்காதீங்க. வெவ்வேறு சொற்கள் பயன்படுத்தப்படுது இந்த ஆசைங்கிறதுக்கு. ஆஷ்னுங்கிற சொல் வந்துதா, ஆஸ் கிடையாது, ஆஷா இல்ல ஆஷ் அப்படிங்கிற சொற்கள் இருக்கு ஹிந்தியில. முரளியில பாபாவினுடைய சொந்த ஹிந்தி இருக்கு. பாப்தாதா குழந்தைங்களுடைய மனசுல இருந்து எதை முழுமையா முடிவடைஞ்சதை பார்க்க விரும்புறாரு, எது முடிவடையணும்னு விரும்புறாரு பாப்தாதா? வெறும் வீணானது மட்டும் கிடையாது, எல்லாமே மற்ற எல்லாமே அனுமதிக்கப்பட்டவை. என்னுடைய வீணானது விகாரம், வருத்தம், துக்கம், கவலை, பயம், கேள்விகள், காமம். காமம்ங்கிற மகா சத்ரு ஆரம்பம், நடுவுல, முடிவுலன்னு முழுசும் துக்கத்தை தருது. இன்னைக்கு முரளியில காம கட்டாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி, காம கட்டாரிக்கும் காம சிதாவுக்கும் என்ன வித்தியாசம்? பாபா அப்ப சொல்லுவார் இல்லையா, காமங்கிற அந்த கட்டாரி, அப்புறம் காம சிதைன்னு சொல்லுவாரு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இவை உணர்வினுடைய எந்த 2 நிலைகள்? இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணு காம் சித்தா, அதாவது காம சிதைன்னு சொல்றோம். இன்னொன்னு காம கட்டாரின்னு சொல்றோம். கட்டாரினா திடீர்னு காமத்தினுடைய தாக்குதல். காம சங்கல்பங்கள் எதுவும் கிடையாது, எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு நைட்ல திடீர்னு ஒரு தாக்குதல், திடீர்னு ஒரு காம ஆசை வருது, திடீர்னு காம சங்கல்பங்கள் வருது. அதைத்தான் வாளின் தாக்குதல்னு சொல்றாங்க. அதனால அத காம கட்டாரின்னு, அதாவது திடீர்னு எதிர்பாராத ஒரு அந்த காம ஆசை உருவாகும் நமக்கு. சிதானா அதிலேயே வாழ்றது, மெதுவா அந்த ஆசைகள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும், அப்படியே போயிடுறது இல்ல, தொடர்ந்து நடக்கும். லேசான ஆசைகள், தொடுதல் பற்றிய ஆசைகள், கற்பனைகள். அதனால இது மெதுவானது காம சிதை அப்படின்னா. இது தீவிரமானதுன்னு சொல்லலாம். அது திடீர்னு ஏற்படுறது. இது மெதுவா தாக்குது. இது ஒரு நெருப்பு. இந்த நெருப்பு மெதுவான நெருப்பு, லேசான நெருப்பு. மெல்லிய தீயில மனம் விகாரங்கள்ல வெந்துட்டு இருக்கு. இது கன நேரமானது. ஆனா அதிகமா உயிர்கேடு விளைவிக்கிறது எது? இதுதான். ஏன்னா இது விக்ரமம் செய்ய வைக்குது. ரொம்ப ஆபத்தானது இதுதான். இது கொஞ்சம் குறைவான ஆபத்தானது. அதாவது காமசிதை அப்படிங்கிறது அதிகமா உயிர்கேடு விளைவிக்க கூடியது. அந்த காம கட்டாரிங்கிறது திடீர்னு வரக்கூடியது, அதோடைய ஆபத்து கொஞ்சம் கம்மி. ஆனா இந்த சிதை ஒரு நாள் கட்டாரி, அதாவது வாளா மாறிடுது. இன்னும் என்ன வித்தியாசம் இரண்டுக்கும்? இதுல மன வருத்தம் நிச்சயமா இருக்கும், வெறுமை, மன வருத்தம். இதுல அதிகமான அமைதியின்மை இருக்கும். காம சிதையில என்ன இருக்கு? அது தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கிறதால தொடர்ந்து நிலையின்மை காணப்படும், தொடர்ந்து அமைதியின்மை இருக்கும். அமைதியின்மைனா ரெஸ்ட்லெஸ்னஸ், நிலையின்மை இருக்கு. மனம் ஒரு கணம் கூட நிலையா இருக்காது. ஏன்னா சிதை தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கு. இது மெதுவானது, அது உடனடியானது. இன்னும் என்ன இருக்கு? இது எரிக்குது, இது காயப்படுத்துது. கத்தி குத்துனா என்ன ஆகும்? ரத்தம் வரும். மரணம் உடனே வருமா? இது உடனே மரணத்தை ஏற்படுத்தாது. மனிதன் இது கூட வாழ்றான், அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறான், அதோட வாழ கத்துக்கிறான். இதுல மன வருத்தமே இருக்கிறது தெரியாது, மன வருத்தம் வர்றதில்லை. ஏன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதில் உணர்வுகள் ரொம்ப குறைவா இருக்கு. இதுல உடனடியா விக்ரமம் ஏற்படுது. இது நேரடியான பாவம். அதனால இதுல உடனடியா மன வருத்தம் ஏற்படுது. ஆனா இதுல திரும்பி செல்லும் பயணம் கிடையாது.
இத நிறுத்த முடியும். இதில் உணர்வு வரலாம். உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அவங்களே நிறுத்திக்கலாம். அதனால ஒண்ணு காம கட்டாரி, இன்னொன்னு காம சிதை. இது நிரந்தரமானது, அது தற்காலிகமானது. அதனால கேள்வி என்னன்னா, முழுமையா எதை முடிவுக்கு கொண்டு வர விரும்புறாங்க? வீணான சங்கல்பத்தின் பெயர் கூட இல்லாம அதை எப்படி யுத்தம் செய்யாம முடிவுக்கு கொண்டு வர முடியும்? இந்த முரளியில 3 விஷயங்கள் கொடுக்கப்படுது. முதல் விஷயம் என்னன்னா அன்பு, பிரபு அன்பு. 2வது மனனம், 3வது மனசா சேவை. இதுல உங்களை என்ன செய்யணும்? பிஸியா வச்சுக்கணும். அதனால ஞானத்தோட 8 விஷயங்களை பண்ணணும். எது ஞானத்தோட 8 விஷயங்களை பண்ணணும்? முதலாவது படிக்கணும். என்ன செய்யணும்? வாசிப்பு. அதாவது படிக்கும் பழக்கம் உள்ளவங்க ஒருபோதும் தனிமையை உணர மாட்டாங்க. அவங்க நூலகத்துக்கு போய் இவ்ளோ பெரிய விருந்த நான் எப்போ முழுசும் சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். My days among the dead are past, around me I behold. Whenever these casual eyes are cast, my never failing friends are they, with whom I converse day by day, with whom I take relief in feel and seek pleasure in awe. ஒரு கவிஞர் எழுதுறாரு, இந்த புத்தகங்கள் என்னுடைய நண்பர்கள். நான் துக்கமா இருக்கும் போது அதுல இருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்குது. நான் தனிமையா உணரும் போது இந்த புத்தகங்கள் கிட்ட போறேன். My never failing friends are they. அது ஒருபோதும் என்ன ஏமாத்துறது இல்ல. அதனால புத்தகங்களோட என்ன பண்ணணும்? நட்பு கொள்ளணும். நம்ம வாசிக்கணும். பலர் நாள் முழுசும் கேக்குறாங்க, ஆனா படிக்கிறது இல்ல. ஞானத்தை என்ன பண்ணணும்? படிக்கணும். கண்கள் அதை பார்க்கணும். 2வது கேட்கணும். ஞானத்தை என்ன பண்ணணும்? சிரவணம், அதாவது மனனம் செய்யணும். சாஸ்திரங்கள்ல 3 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. முதலாவது சிரவணம். சிரவண பக்தி அப்படின்னா கேட்கறது. எங்கெல்லாம் ஞான விஷயங்கள் பேசப்படுதோ அங்க கேட்கணும். எங்கெல்லாம் பரமாத்மாவை பத்தி உரை நடைபெறுதோ அதை கேட்கணும். யாருடைய கேட்கும் திறன் சமுத்திரம் போன்றதுன்னு சொல்லியிருக்காரு துளசிதாஸ் எழுதியிருக்காரு. யாருடைய காதுகள் கடலை போல் விசாலமா இருக்கோ அவங்க பரமாத்மாவின் கதையை கேட்க தகுதியானவங்க. ஏன்னா இந்த கதை ரொம்ப விசாலமானது. ஹரி ஆனந்த், ஹரி கதா ஆனந்தா. அதனால காதுகள் எப்படி இருக்கணும்? ரொம்ப பெருசா, கணேஷ்ஜியின் காதுகளை மாதிரி. எங்கெல்லாம் ஞான விஷயங்கள் பேசப்படுதோ அத சாதக பறவை போல ஏக்கத்தோட கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்தும் நம்ம கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இருக்கு. நிச்சயமா நம்ம ஏதாவது கத்துக்குவோம். அதனால கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோட நம்ம போகணும். பத்திரிகையாளர் போல மறைஞ்சு உட்காரக்கூடாது. இதுல என்ன தவறு இருக்குன்னு பாக்கலாங்கிற எண்ணத்தோட போனா வெறுமையா திரும்புவோம். தத்வித்தி பிரணிபாதனே பரிப்ரஷ்னேன சேவாயா உபதேஷ்யந்தி தே ஞான ஞானேஷ் தத்வத்தி நிஷா. அதாவது கீதையில எழுதப்பட்டிருக்கு, குருவு கிட்ட சொல்லும் போது பணிவோட நம்ம போகணும். அவருக்கு சேவை பண்ணணும். இவரை சிக்க வைக்க, குழப்ப வைக்க, தொந்தரவு செய்யத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோங்கிற எண்ணத்தோட போக கூடாது. அவருக்கு சேவை செஞ்சுட்டே இருங்க. இப்படி செஞ்சா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தா அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டாரு. அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம், அவருக்கு சேவை செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் அவர் தானாவே உபதேசம் செய்வாரு. அவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட தத்துவ ஞானத்தை கொடுப்பாரு. அதை அறிஞ்சதுக்கு அப்புறம் வேற எதையும் அறிய வேண்டிய அவசியமே இருக்காது. கேள்வி கேட்டாலும் பணிவோட கேட்கணும். அதனால ஞானத்தை என்ன பண்ணணும்? 2வது என்ன சொன்னோம்? கேட்கணும். 3வது ஞானத்தை எழுதணும். எழுதுதல் ஒரு தியானம். ஒவ்வொரு எழுத்தையும் முழு விழிப்புணர்வோடு நம்ம எழுதணும். கவனம் இல்லாம எதையும் எழுதக்கூடாது. எழுதும் போது நல்லா எழுதணும். தலைக்கோடு சரியா இருக்கணும். எழுத்தின் தலைக்கோடு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் போகக்கூடாது. மாத்திரைகள் சரியான அளவுல இருக்கணும். வார்த்தைகள் ஒரே மாதிரியா இருக்கணும். ஒரு எஸ் இப்படி போட்டு இன்னொரு எஸ் இப்படி போடக்கூடாது. நம்ம யாராவது அவசரமா படிச்சாலும் படிக்கக்கூடிய வகையில இருக்கணும். முடிஞ்சா ஒரே ஒரு பேனாவையே பயன்படுத்தணும். அதாவது அடிக்கடி பேனாவின் வகைய மாத்திட்டே இருக்கக்கூடாது. மெதுவா அன்பா நினைவுல இருந்து அழகா எழுதணும். 2 ஒரே மாதிரியா இருக்கணும். முத்து மாதிரி எழுதணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த எழுதுதல், ஞானத்தை எழுதுறது 3வது. 4வது முறை என்ன? பேசுதல். என்ன பண்ணணும்? ஞானத்தை ஷேர் பண்ணணும். நம்ம ஞானத்தை பேசுதான் ஞானத்தினுடைய சம்ஸ்காரங்கள் உருவாகுது. அதுக்காக வாயிலிருந்து என்ன வரணும்? தொடர்ந்து ஞான விஷயங்கள், ஞான பாயிண்ட்ஸ், முரளி பாயிண்ட்ஸ் பேசிட்டே இருக்கணும். அடுத்தவங்களுக்கும் சொல்லிட்டே இருக்கணும். கீதையில எழுதப்பட்டிருக்கு, அர்ஜுனா இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்லக்கூடியவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர். எனக்கு யார் பிரியமானவர்? என்னுடைய ஞானத்தை இந்த பூமியில பரப்புபவர் தான். பகவானின் அவ்வியக்த மகா வாக்கியங்களை பூமியில பரப்பும் குழந்தைங்க
பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதனால முரளிய மறுபடியும் மறுபடியும் படிக்கணும். முரளிய மத்தவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். ஆனா சாத்தக மனப்பான்மை உள்ளவங்களுக்கு சொல்லணும், ஆர்வம் உள்ளவங்களுக்கு சொல்லணும், ஆர்வம் இல்லாதவங்களுக்கு சொல்ல வேண்டாம். அடுத்தது என்ன? மனனம். ஞானத்தை என்ன பண்ணணும்? மனனம் செய்யணும். கேட்டு சொல்றது மட்டும் பத்தாது. தனிமையில உட்கார்ந்து இதை பத்தி யோசிங்க. இது என்ன, இந்த விஷயத்த ஏன் சொன்னாங்க? இன்னைக்கு காலையிலான சாக்கார முரளியில சத்யுகத்தில் அனைவரும் யோகிகள் இருப்பார்கள்னு சொல்லப்பட்டுச்சு. இதன் அர்த்தம் என்ன? யோசிச்சு பாருங்க. யோகியின் வரையறை என்ன? ஆஸ் பெர் காட். அதாவது யோகினா யோகம் செய்பவர். யோகம் செய்யறவங்கன்னா இன்னைக்கு முரளியில ஏன் சத்யுகத்துல எல்லாரும் யோகிகள் இருப்பாங்கன்னு வந்துச்சு? அவங்க யோகம் செய்வாங்களா? இது என்ன? இது ஒரு ஆச்சரியமா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஆச்சரியம், வியப்பு, மெய்சிலிருப்பு. ஓஹோ, இது என்ன? தனிமையான இடத்துக்கு போங்க. ஒரு மலை சிகரத்துல உட்கார்ந்து அங்க படிங்க. தனிமையான இடத்துக்கு போங்க. ஒரு அருவிக்கரியில, ஒரு மலை பக்கத்துல, ஒரு பாறை மேல, மரத்துக்கு கீழே, மாடியில, பாபா ரூம்ல, இல்ல உங்களோட ரூம்ல, பால்கனி, தோட்டத்துல, எங்க வேணா உட்கார்ந்து ஒவ்வொரு வரியையும் படிங்க. என்ன செய்வோம்? ஒரு வரிய படிப்போம். எந்த வரியையும் எடுத்துக்கலாம், எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய பணம் இருக்கட்டும், பெரிய வேலை கிடைக்கட்டும், இது போன்ற அதிகமான ஆசையும் வச்சுக்க கூடாது. வயிறு ஒரு 1/4 கிலோ ரொட்டி தான் சாப்பிடும். அதிக பேராசையில இருக்கக்கூடாது. அதிகமான பணம் இருந்தாலும் அது ஒரு நாள் முடிஞ்சிடும். முரளியில உள்ள வரிகளை படிச்சுட்டோம். இப்ப சிந்தனை பண்ணுங்க. பணம் தொடர்பான கவலைகள், பணம் தொடர்பான விஷயங்கள், செல்வம், எனக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? சிந்தனை பண்ணுங்க. அதனால என்ன பண்ணணும்? மனனம் பண்ணணும். பாயிண்ட்ஸுகளை எழுதணும். அடுத்தது என்ன? ஞானத்தை பத்தி என்ன பண்ணணும்? தினமும் கலந்துரையாடல் செய்யணும். கலந்துரையாடல் பண்ணும்போது என்ன வெளிவருது? புதுசு புதுசா பல விஷயங்கள் வெளிவருது. நாம நினைக்காததும் தெரியாததும் கூட வெளிவருது. சோ கலந்துரையாடல் செய்யணும். பிரெயின் ஸ்ட்ராமிங் செய்யணும். ஒரு பாயிண்ட நடுவுல வைக்கணும். ஏன்னா ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தாலும் அத பத்தி 10 பேருக்கு 10 விதமான கருத்துக்கள் இருக்கும். அதனால என்னுடைய கருத்து மட்டுமே உண்மைன்னு நான் சொல்ல முடியாது. பலர் இத ஒரு கோணத்துல பாக்குறாங்க, பலர் வேறொரு கோணத்துல பாக்குறாங்க. ஒரே நிகழ்வை பார்க்க எத்தனை விதமான பார்வைகள் இருக்கு. ஒருத்தர் இதை எத்தனை விதமான கோணங்கள்ல பாக்குறாரு. அதே போல முரளியையும் பல கோணங்கள்ல பார்க்கணும். ஒரு மருத்துவர் இதை பார்த்தா எப்படி பார்ப்பாரு? ஒரு பொறியாளர் இந்த முரளியை படிச்சா எப்படி படிப்பாரு? ஒரு வழக்கறிஞர் படிச்சா எப்படி படிப்பாரு? அதே மாதிரி ஒரு விஞ்ஞானி, ஆஸ்திகன், நாஸ்திகன், தீவிரவாதி இத படிச்சா எப்படி படிப்பாரு? ஒரு கஞ்சம் படிக்கிறான், இந்த வார்த்தைகளை கேட்டா அவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். யாராவது மோகத்துல சிக்கி இருந்தா அவனுக்கு எவ்வளவு வேதனை ஏற்படும். வைராகியம் உள்ள ஒருத்தரோட காதுல வைராகியம்ங்கிற வார்த்தைய சொன்னாலே அவருக்கு வலி ஏற்படும், வேதனை ஏற்படும். ஒரு வார்த்தைய சொன்னாலே வலிக்கும். எங்க மோகம் இருக்கோ அங்க அதிக வேதனை இருக்கும். அதாவது முரளியில பாபா சொல்ல சில வார்த்தைகளை யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வார்த்தை தொடர்பான காரியம், அந்த வாழ்க்கை தான் இருக்குன்னா அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும்னு சொல்றாரு. வைராகியம் பற்றிய உரைகளை ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. சிலர் தூரமாவே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு ரூம்ல கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவர் பிரசங்கம் பண்றாரு, இல்ல ஞானத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் இயேசு கிட்ட, உங்களுடைய தாய் வந்திருக்கிறாரு, உங்களுடைய சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க, அவங்க வெளியே இருக்காங்க, உங்களுடைய உலகத்தாய் மரியம் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, who is my mother and who are my brothers? This is my brother and this is my sister and this is my mother. Whosoever does the will of my father is my brother and is my sister and is my mother. அவர் சொல்றாரு, யார் தாய் யார் சகோதரன்? இவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள், இவர்கள்தான் என்னுடைய தாய், இவர்கள்தான் என்னுடைய சகோதரி, என்னுடைய பிதாவின் விருப்பப்படி நடப்பவர்கள்தான். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. இதனுடைய பொருள் அவர் உலக உறவுகளை மறுக்கிறாருன்னு கிடையாது. ஆனா ரத்த உறவுகளையும் தாண்டிய ஆன்மீக உறவுகள் இருக்கு. Who is my brother and who is my sister? யார் தாய் யார் சகோதரி? இவர்தான் என்னுடைய தாய், இவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள். இது பைபிள்ல மேத்யூ அதிகாரத்துல 12 வசனங்கள் 48 முதல் 50 வரைக்கும் உள்ள அழகான வரி. அதனால நம்முடைய பார்வையை என்ன பண்ணணும்? மேல உயர்த்தணும். சின்ன விஷயங்களை சிக்கி கொள்ள கூடாது. நிதித்தியாசனம்னா என்ன? அடுத்து நடைமுறையில கொண்டுட்டு வர்றது. சிரவணம் பார்த்தோம், மனனம் பார்த்தோம், அடுத்து நிதித்தியாசனம். இந்த 3ம் சாஸ்திரங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. நாம எங்க இருந்தோம்?
ஞானத்தை பத்தி என்ன செய்யணும்? கலந்துரையாடல் செய்யணும். யாரோட செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள செஞ்சுக்கணும். யாரும் கிடைக்கலைன்னா யார்கிட்டயாவது போய் பண்ணுங்க. பறவைகள் கிட்ட கூட பண்ணலாம். பிரதர் டக், யூ ஆர் ஜஸ்ட் ஆன் டைம். நேத்து குழுவில் ஷேர் பண்ணிருந்தேன், பாத்தீங்களா? அசிசியின் பிரான்சிஸ், சிஸ்டர் பிக், பிரதர் டாங்கி. பறவைங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க யாரும் கிடைக்கலைன்னா. டீனா எங்க போனா, என்னாச்சு? அதாவது அந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு அப்படி ஒரு பிரேயர் வச்சு அழகா நம்ம சொல்லி அது கூட ஷேர் பண்ண சொல்றாரு. கீழே உட்கார்ந்து பாதங்களை தியானித்து கொண்டிருக்கிறாள். பூனையின் பெயர் என்னது? பிங்கி. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும், ஞானத்தை என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். நாம ஞானத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு இன்னும் எதுவும் புரியலைன்னு முதல்ல ஒத்துக்கணும். இது ஒரு புதிய பாயிண்ட். காம கட்டாரி, காம சிதை, எவ்வளவு புதிய பாயிண்ட். 1000 முறை கேட்டிருக்கோம், ஆனா அதை பத்தி மனனம் செய்யல. புதிய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். மனனத்திற்கான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். நம்முடைய மனசை பலவிதமான முறைகள்ல பயிற்சி பண்ணணும். உதாரணமா ஒரு விமானம் இருக்கு, எல்லா பயணிகளும் உட்கார்ந்துட்டாங்க. அதுல ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அது தொடர்ந்து அழுதுட்டே இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. விமானம் புறப்படக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. ஆனா குழந்தை சத்தமா அழுதுட்டே இருக்கு. பயணிகள் கண்ணா அமைதியா இரு, அழாத அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. தாயும் சமாதானப்படுத்துறா. ஆனா குழந்தை கேட்கவே இல்லை, இன்னும் சத்தமா அழுதுட்டே இருக்கு. அட் த டாப் ஆஃப் ஹிஸ் லங்ஸ், அவ்வளோ சத்தமா அழுது. என்ன செய்யறதுன்னு யாருக்கும் புரியல. பின்னால ஒரு ராணுவ அதிகாரி முழு சீருடையோட அமர்ந்திருக்கிறாரு. தொப்பி, பேட்ச்னு எல்லாம் போட்டிருக்காரு. மக்கள் உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவர் குழந்தைகிட்ட போறாரு, இப்படி செய்யறாரு ஏதோ. அதுக்கப்புறம் குழந்தையின் காதுல ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அவர் காதுல ஏதோ சொன்ன உடனே குழந்தை உடனே அமைதியாயிடுச்சு, முழு அமைதி. அப்புறம் அவர் அமைதியா அவரோட இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு. மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. நீங்க அந்த குழந்தை காதுல என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அந்த அதிகாரி, அந்த வயசான ராணுவ அதிகாரி அந்த குழந்தையின் காதுல என்ன சொன்னாரு? அது உடனே முற்றிலும் அமைதியாயிடுச்சு. அவர் ஒன்னும் செய்யல, காதுல அன்பா ஏதோ ஒண்ணு சொன்னாரு. அந்த முரட்டு குழந்தை எதையுமே கேட்காத குழந்தை, அது எப்படி அமைதியாச்சு? என்ன சொல்லிருப்பாரு? அதாவது இது எல்லாத்தையும் உனக்கு தரேன், ட்ரோபி தரேன், சாக்லேட் தரேன், இப்படி சொன்னா அமைதி ஆயிடுமா? அப்படின்னா அந்த குழந்தை இன்னும் என்ன செய்யும்? வேற என்ன சொல்லிருப்பாரு? ஜெயில போட்டுடுவேன்னு சொன்னாரா? கொஞ்சம் வேற ஏதாவது சொல்லுங்க. சிறை எங்க இருக்கு? என்ன சொல்லுவாரு? ஞானம் சொல்லுவாரா? நீ அமைதி சுரூபமான ஆத்மா, குழந்தையே இது யோகம் செய்யும் நேரம், ஆத்மா அபிமான நிலைன்னு நிலைச்சிடுன்னு சொன்னாரா? உடனே அது அமைதி ஆயிடுச்சு. உடனே தாக்கம் ஏற்பட்டுடுச்சு. ஒருவேளை அவனும் யோகியா இருக்கலாம். பாருங்க, இது உண்மையா நடந்திருக்கு. அதாவது அந்த ராணுவ அதிகாரி அந்த குழந்தை கிட்ட போய் சொல்லிருக்காரு, நீ அமைதியான ஆத்மா, யோகி ஆத்மான்னு. அது யோகி ஆத்மாவா இருக்கலாம், உடனே அமைதி ஆயிடுச்சு. அப்போ வகுப்புக்கு செல்லக்கூடிய குழந்தையா இருக்கலாம். அதிகாரி விளையாட துப்பாக்கி தருவாருன்னு சொன்னாரா? அதனால அது அமைதியானதா? இல்ல. தரேன், சரி நான் தரேன்னு சொன்னாலும் குழந்தைங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் வாக்குறுதியை பத்தி யார் நினைக்கிறாங்க? ஒரு சின்ன குழந்தை தானே. அவர் குழந்தைகிட்ட போய் அதோட காதுல இது எல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்றாரு. இந்த பேட்ச், இந்த என்னுடைய தொப்பி, எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பறந்துட்டு இருக்கக்கூடிய விமானத்துல ஒருத்தர் கீழே தள்ளிவிடக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, இது என்னுடைய உரிமை, சுதந்திரம், இது எல்லாம் உனக்கு தெரியுமா? இந்த தொப்பி, அரசாங்கம் எனக்கு இந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கு, ஒருத்தரை நான் ஈஸியா கீழே தள்ள முடியும். உடனே முழு அமைதி. ஆன்சர் ஃபைனலா பார்த்தா இதுதான் ஆன்சர் போல. அதனால மனச பலவிதமான முறைகள்ல புரிய வைக்கணும். சில நேரத்துல அது புரிஞ்சுக்கலைன்னா அதுக்கு தண்டனையும் கொடுக்கணும். இல்லைன்னா அது புரிஞ்சுக்காது. சாமம், தானம், தண்டம், பேதம், மனம் அலைஞ்சு திரிய ஸ்டார்ட் பண்ணிட்டா அது திரும்ப இழுத்து அதை காதை பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா. அதனால இன்னைக்கு இலக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால நாளைக்கு 1000ங்கிற இலக்க வச்சுக்கலாம். இன்னைக்கு 500 போதும். ஆத்மா ஆத்மான்னு சொல்றது. நாள் முழுசும் பார்த்தா 20 மினிட்ஸ்ல உட்கார்ந்தா 500 நம்ம சொல்லிடலாம். உண்மையில அது ரொம்ப குறைவு. ஆனா ஒரு தடவையில செய்யக்கூடாது, மெதுவா பண்ணணும். நாள் முழுசும் செஞ்சுட்டே இருக்கணும், புரிஞ்சுக்கணும். கடைசியா இந்த ஞானத்தை வாழ்க்கையில தாரணை பண்ணணும். அதுதான் நிதித்தியாசனம். அதனால ஞானத்தோட என்ன பண்ணணும்? இந்த 8 விஷயங்களை பண்ணணும். இந்த 8 விஷயங்கள்ல பிஸியா இருக்கணும். என்னென்ன செய்வோம்? முதலாவது ஞானத்தை படிக்கணும். கீழிருந்து புதுசா படிக்கணும்.
கீழே இருந்து படிக்கணும், சில நேரம் மேல இருந்து படிக்கணும். முரளிய மேல இருந்து மட்டுமே படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு சீரற்ற பத்திய எடுத்து படிங்க. கொஞ்சம் படிச்சா போதும். படிக்கிறத விட சிந்தனை அதிகமா இருக்கணும். இரண்டாவது கேட்கணும். முழு ஒருமுகத்தோட கேட்கணும். அப்பதான் கேட்கறதும் தாரணை செய்யறதும் ஒன்னா நடக்கும். கேட்டுட்டே தாரணை செஞ்சுட்டு இருப்போம். மூன்றாவது எழுதணும். நல்ல கையெழுத்துல மெதுவா அழகா எழுதணும். அதனால இன்றைய பயிற்சி என்ன? எழுதும் பயிற்சி. ஒரு புதிய பேஜ் ஓபன் பண்ணுங்க, வட்ட வட்டமா வரைங்க, முழு பக்கமும் வட்டங்களால நிரப்புங்க. ஆனா ஒவ்வொரு வட்டத்துக்கும் இடையில தூரம் ஒரே மாதிரியா இருக்கணும். இதுக்கும் அதுக்கும் இடையில தூரம் சமமா இருக்கணும். அதுக்கு கீழே கீழே இன்னொரு வட்டம் இருக்கணும். இப்ப செய்யுங்க. 2 கோடுகளுக்கு நடுவுல ஒரு வட்டம். பேப்பர் பென் எடுத்து அதை டைரியில எடுத்து இந்த வட்டம் மாதிரி போடுங்க. அதன் அளவு ஒன்னா இருக்கணும். அதே போல மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க. முழு பக்கத்தையும் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஒரு வரி இல்லைன்னா 2 வரிகள் செஞ்சா போதும். புத்தகத்தின் கடைசி பக்கம் வரைக்கும் இப்படியே வட்டங்களை வரையணும். ஒரு வட்டத்தின் அளவு அடுத்த வட்டத்தின் அளவு மாதிரியே இருக்கணும். கீழே இருக்கக்கூடிய வரிசை மேலே இருக்கும் வரிசையோட சரியா ஒத்து போய் இருக்கணும். ஒரு வட்டத்துக்கு கீழே இன்னொரு வட்டம், ஒரு வட்டத்துக்கு கீழே இன்னொரு வட்டம். எல்லாரும் வரையணும், சும்மா உட்காரக்கூடாது. இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. ஓகே, இது நீங்க ஹோம்ஒர்க்காவும் கொஞ்சம் போய் நீங்க செய்யுங்க. அடுத்து ஞானத்தை பேசணும். அதை பத்தி மனனம் சிந்தனை பண்ணணும். தனிமையில உட்கார்ந்து சிந்திக்கணும், கலந்துரையாடல் செய்யணும். அதுக்காக 2 பேர் இல்லைன்னா 3 பேர் உட்கார்ந்து ஒரு சின்ன குழு உருவாக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜூம் மீட்ல போன்ல தினமும் 2 பேர் கொஞ்ச நேரம் இதை பத்தி விவாதம் பண்ணணும். இதெல்லாம் என்னென்ன பாயிண்ட்ஸ், பாபா இதை ஏன் சொல்றாரு, யார்கிட்ட வேணாலும் பண்ணலாம். அடுத்தது என்ன? புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் என்னென்ன. அப்புறம் தாரணை செய்யணும். உண்மையில தாரணை செய்யறது கடைசி ஸ்டேஜ். அது நம்ம எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. தாரணையை நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. அது நம்மள தாரணை பண்ணும். நாம ஞானத்தை தாரணை செய்ய வேண்டியதில்லை. ஞானம் தான் நம்மை தாரணை செய்யும். அதுதான் தாரணை செய்யுது. ஆரத்தி எடுத்துட்டு தாரணை நம் முன்னாடி நிக்குது. அதனால வீணான சங்கல்பங்களை யுத்தம் செய்யாம எப்படி முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது? 1 தந்தையிடம் அன்பு, 2வது ஞானத்தின் மனனம், 3வது மனசா சேவை.